ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளாக எடுத்த விளாக் தான் சேர்ந்தாப்பில் போட்டிருக்கேன். இது வருஷப்பருப்பு வந்துச்சு இல்லையா, தமிழ் வருடப்பருப்பு அன்னைக்கு எடுத்த விளாக் தான். அன்னைக்கு நைட்டே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த கனி பார்க்குறது இருக்கு இல்லையா, அதற்கு தேவையான பழங்கள்லாம் வாங்கி எடுத்து வச்சாச்சு. எந்திரிச்சோடனே நாங்கள் எல்லாருமே அதில் முழிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அன்னைக்கு அப்படி தான் அதில் முழிச்சிட்டு அதுக்கப்புறம் வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துச்சு. அதாவது குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த கனி பார்க்குறதுல மெயினாக இந்த முக்கனியும் வைப்பாங்க. சில இடத்துல எல்லா கனியும் கிடைக்கும், சில இடத்துல ஒரு பழங்கள் கிடைக்காது. எனக்கு இந்த தடவை பார்த்திங்கன்னா முக்கனியுமே கிடச்சிச்சு. அதாவது மாப்பழம் வாழை 3மே கிடச்சிச்சு. ஆனால் என்ன பழத்துக்கு தான் ரொம்ப அலையிற மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி வேறு எந்த ஃப்ரூட்ஸுமே நான் வாங்கலை. அதோட ஒரு எலுமிச்சை பழம், வெத்தலைப்பாக்கு, பூ, மஞ்சள், அதுக்கப்புறம் கண்ணாடி இதெல்லாமே வைக்கிறது, தங்கம், அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டா தான் காலையில் எந்திரிச்சோன்னே பூஜை பண்ணுறது கரெக்டாக இருக்குங்கிறனால வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நெருப்பில் இந்த சாம்பிராணி போடுவோம் இல்லையா, அதுதான் வீடு ஃபுல்லாகவே போட்டேன். அப்போ தான் ஒரு மாதிரி மங்களகரமாக சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு அப்போ ஒரு புதுசாக ஒரு எனர்ஜி வர்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது. நார்மலாக நம்ம வெள்ளி செவ்வாய்க்கு இந்த மாதிரி பூஜை பண்ண மாட்டோம். அதே விசேஷ நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் பூஜை பாத்திரம்லாம் விளக்கி இதெல்லாம் பண்ணும்போது வீடே அப்படி அந்த சாம்பிராணியும் போட்டு பண்ணும்போது ரொம்ப நறுமணமாக நல்லாயிருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஒரு எனர்ஜி வர்ற மாதிரி இருக்கும். அதுக்காகவே நான் அதை அடிக்கடி செய்கிறது. பிரசாதம் செஞ்சு வச்சு தான் சாமி கும்பிட்ணுன்னு நினச்சேன். ஆனால் பிரசாதம் செய்கிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா காலையில் எந்திரிச்சோடனே கொஞ்சம் வாக்கிங்கும் போயிட்டு வந்தாச்சா, இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தான், அதாவது பூஜை மட்டும் பண்ணிடுவோம், மற்றதெல்லாம் லேட்டாக பண்ணிக்கலாம் சொல்லி காலையில் எந்திரிச்சோடனே உளுந்த வடைக்கு மட்டும் ஊற வச்சுருந்தேன். உளுந்த வடை ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். நிறைய போடுறதுனால தான் நம்ம கிரைண்டரில் போடணும். நான் கம்மியான குவான்டிட்டியில் போடுறதுனால நான் மிக்சிலேயே அரைச்சிடுவேன். நல்லா மிக்சியில் உப்பு போட்டு நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு பச்சரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துட்டு அதோட மிளகு தட்டி போடுவேன். மல்லித்தலை, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் வேணால் சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம்லாம் போடலை. சும்மா அப்படியே மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வடை போட்டு எல்லாருக்குமே கொடுத்துட்டு, அதாவது வடையை சூடாகவே எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி எனக்கு டிரைவிங் கிளாஸ் காலையில் ஆக்சுவலாக நான் வாய்ஸ் கொடுக்கும்போது முடிஞ்சிச்சு எனக்கு டிரைவிங் கிளாஸ்லாம். நான் டெஸ்ட்டுக்கெலாம் போயிட்டு வந்தாச்சு. ஆனால் இப்போ வருஷப்பரப்பு அன்னைக்கு தான் நான் போயிருந்தேன். அதனால் போயிட்டு வர்றதுக்கே எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஒரு 11:30 கிட்ட ஆயிடுச்சு. வந்ததுக்கப்புறமே கடகடன்னு சமையலை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா காலையில் மற்ற டிஃபன் வேலை முடிச்சுட்டு போயிட்டேன். வந்ததுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லா வேலையும் கடகடன்னு பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா 11:30 ஆயிடுச்சுங்கிறனால இன்னும் ஒரு 1 ஹவரில் சமையல் முடிச்சாதான். ஏன்னா இந்த வெயிலில் சுத்தமாக நிற்கவும் முடியலை. அதனால் என் ஹஸ்பண்டை கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க கட் பண்ணி கொடுக்கவும் இங்கே டக்குன்னு நான் சமையல் வேலையை முடிச்சிட்டேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சமையல் தான், ஆனால் ரொம்ப டேஸ்டியான சமையல், எனக்கு பிடிச்ச சமையல் அப்படின்னு சொல்லலாம். அதோட ஜூஸ் போட்டு குடிச்சலாம் சொல்லி இந்த பீட்ரூட்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஜூஸ் போட்டு குடிச்சலாம்னு சொல்லி அதை தான் ஜூஸ் போட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தேன். எல்லாருக்குமே கொடுத்துட்டு நானும் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். ரெகுலராக இதை குடிச்சிக்கிட்டு இருக்கிறனால இதை விடுறதும் மனசு இல்லை. ஏன்னா வெயில் நேரத்தில் ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி ஏதாவது குடித்தா நல்லா தான் இருக்குது. நம்ம கடையில் ஃப்ரூட் அந்த பாட்டில் ஐட்டத்தை வாங்கி குடிக்கிறத விட எனக்கு சும்மாவே எப்போவுமே சின்ன வயசுலேருந்து இன்ன வரைக்குமே நான் பாட்டில் ஐட்டம் எந்த பாட்டில் ஐட்டம் கூல்ட்ரிங்க்ஸுமே நான் குடித்ததே கிடையாது. எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. நீங்கள் வீடியோக்காக சொல்லலாம் கூட நினைக்கலாம், எனக்கு அப்படிலாம் கிடையாது. எனக்கு அறவே சுத்தமாக அது பிடிக்காது. அதை குடித்தாலே எனக்கு ஒரு மாதிரி உமட்டிட்டு வர்ற மாதிரி இருக்கும், வாமிட்டு வர்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு அது விரும்பி குடிப்பாங்க. எங்கள் வீட்டிலையே எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி குடிப்பாங்க. அப்போ இருந்தே எனக்கு குடிச்சு பழக்கம் இல்லை. ரொம்ப சின்ன பிள்ளைல நான் குடிச்சிருக்கேன். எனக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் பிடிக்காதனால சுத்தமாக விட்டாச்சு. இப்போ வரைக்கும் நான் எந்த பாட்டில் ஐட்டமே குடிக்கிறது கிடையாது. அதே ஃப்ரூட் ஜூஸ்னால் என்ன ஜூஸ் குடிப்பேன். ஒரு ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே சைட் பை சைடு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், மாங்காய் பச்சடி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பாயசம் கொஞ்சம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பால் பாயசம் மாதிரி வச்சிடலாம். ஏன்னா தேங்காய் நிறையா இருந்துச்சு. அதனால் தேங்காய் பால் ஊற்றி பாயசம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாயசமும் ரொம்ப சிம்பிளாகவே வச்சிடலாம். அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். இது எல்லாமே நான் ஒரு 1 ஹவர்லேயே முடிச்சிட்டேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுத்ததுனால டக்குன்னு முடிச்சாச்சு. பாருங்கள், சாதம் வடிச்சிட்டேன்.
அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சாச்சு. இங்கே வந்து மாங்காய் பச்சடி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசால் வந்து வச்சுருக்கேன், பாயாசம் வச்சு அப்பளம் பொரிச்சு இன்றைக்கி லஞ்சு இதுதான் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். சூப்பராக லஞ்சு வந்து சாப்பிட்டாச்சு. என்ன இலை மட்டும் மிஸ்ஸிங், மற்றபடி எல்லாமே ஓகே. இலை மட்டும் வாங்கலை, இலை மட்டும் மிஸ்ஸிங். இந்த மாதிரி வெஜ்ஜு சாப்பாடை இலையில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அப்படியே எனக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ராவாக சாப்பாடு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என் பையன் வந்து கேக்கு கேட்டிருந்தான்னு சொல்லிட்டு அவனுக்காக ராகி ப்ரௌனி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதை பசங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். லேட்டாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நல்லபடியாக தமிழ் புத்தாண்டெல்லாம் செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் போல் தான் நான் கோயிலுக்கும் போனேன். ஏன்னா காலையில் போக டைம் இல்லைங்கனால ஈவினிங் போல் தான் போனேன். இது வந்து மறுநாள் எடுத்த விழாக்கு. மறுநாள் கொஞ்சம் இந்த கொல்லை பக்கம் ரொம்ப புல்லுலாம் மண்டி இருந்ததா, சரி அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வ கோளாறில் என்ன பண்ணிவிட்டேன், நான் க்ளீன் பண்ண வரையில் ஒரு 10 மணி இருக்கும். காலையில் லஞ்செல்லாம் ரெடி பண்ணி என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்து விட்டுட்டேன். பாப்பாவுக்கு லீவு தான், அவள் வீட்டில் தான் இருக்கா. சரி நம்மளும் என்ன பண்ண போகிறோம், சும்மா தானே உட்காந்துருக்கோம், அப்படியே வெட்டியாக செல்லை பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருப்போம். அதனால கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஆர்வத்தில் இறங்கினேன். இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதை உட்காந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது காசை கொடுத்துருந்தா 2 நாள் வேலையோடையே முடிஞ்சிருக்கும். நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த காசை மிச்சம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து அதிக ஆர்வ கோளாறில் கடன்னு நம்ம பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பறிக்கிறேன். அந்த கொஞ்சம் இடம் கூட பறித்து முடிக்கிறதுக்கு முடியலை, அவ்வளோ டயர்டாகிடுச்சு. அதுவும் வெயில் வேறு 10 to 12ன்னா அந்த டயத்தை நினச்சி பாருங்க, சரியான வெயில். அதுவும் நான் சாத்துக்குடிக்கு அடியில் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் நிழல் இருந்தக்காட்டி கொஞ்சம் பறிக்கிறதுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. இருந்தாலுமே அப்படியே உள்ளுக்குள்ளே வரைக்கும் வேர்த்து கொட்டுது, அந்த அளவுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து இது 6 மாதத்துக்கு ஒரு தடவை 1200 1500 கொடுத்து தான் நாங்கள் இதை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரி நம்மளும் சும்மா உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்கினேன். ஆனால் நானும் க்ளீன் பண்ணி பார்த்தேன். ஓரளவுக்கு தான் என்னால் க்ளீன் பண்ண முடிஞ்சிச்சு. அது எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அருகம்புல் பார்த்திங்கன்னா சரியான வேராக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வந்து கட் பண்ண முடியாது. அதோடு இல்லை, அது நீங்கள் என்ன தான் கட் பண்ணாலும் என்ன தான் மருந்து அடித்தாலும் அது திருப்பி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து நாங்களும் இதுக்கு என்னென்னமோ வந்து உரக்கடையிலெல்லாம் மருந்து வாங்கி அடித்து பார்த்தாச்சு. எவ்வளவு மருந்து அடித்தாலும் ஒரு 2-3 நாள் இல்லை 1 மாதம், அதிகபட்சம் 1 மாதம் தான். அதுக்கப்புறம் திருப்பியுமே பார்த்திங்கன்னா அந்த புல் வந்து வளர்ந்துருது. ஆக்சுவலாக இந்த அருகம்புல் வந்து எங்கள் மாமனார் வந்து நம்ம விநாயகர் சதுர்த்திலாம் வருது இல்லையா, அதுக்கு புல் வேணுங்கிறதுக்காக ஒரு இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்ததை இந்த கொல்லையில் நட்டு வச்சுருந்தாங்க. வீட்டிலையே நம்ம பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்னா அந்த கொல்லை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அருகம்புல்லாக தான் இருக்குது. மற்ற செடியெல்லாம் ஈஸியாக பிடிங்கிறலாம், க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் அருகம்புல் ஃபுல்லாகவே இருக்கிறனால அதை கட் பண்ணுறதும் கஷ்டம். அந்த என்ன தான் அந்த வேர் சுத்தமாகவே நம்ம ஒழிக்கவே முடியல. அடியில் ஃபுல்லாக அந்த மண் தர அடியில் ஃபுல்லாகவே அந்த வேர் படர்ந்து இருக்கிறனால டக்குன்னு வந்து துளுத்து வந்துடுது. அதுவும் லைட்டாக மழையெல்லாம் பெஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப சீக்கிரமே அந்த இடமே பார்க்கையில் பச்சை பசேன்னு இருக்கும். ஓரளவுக்கு என்னால் முடிஞ்சதை இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், முதலையும் நான் காமிச்சிருப்பேன், இப்போயும் காமிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு என்னால் க்ளீன் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ அவ்வளோதான், இந்த 2 மணி நேரத்துக்கு என்னால் இவ்வளோ தான் க்ளீன் முடிஞ்சிச்சு. இதுக்கே எனக்கு பயங்கரமாக மயக்கம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அதோட அப்படியே உள்ளே போய் உட்கார முடியாதுன்ட்டு நல்லா முகத்தை கழுவிட்டு தண்ணி நல்லா 2 செம்பு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை குடிச்சிட்டு தான் நான் உள்ளே போய் உட்காந்தேன். அது வெயிலுக்கு சும்மாவே தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அது நம்ம வெயிலே உட்காந்துருந்தோம் அப்படின்னா எவ்வளோ தண்ணி தாகமாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. என்னால் தண்ணி தாகத்தை அடக்கவே முடியல. முதல்ல ஒரு செம்பு குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சரி இந்த மண்பானை தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருந்ததா, அது வெயிலுக்கு அதுக்கும் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தாங்காட்டி அதில் ஒரு 2 டம்ளர் எடுத்து குடிச்சிடலாம்னு சொல்லி அதையும் வந்து குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து உட்காந்தேன். ஏன்னா என்னால் வெயில் தாங்கவே முடியலை அந்தளவு. காலையிலேயே மிஷினும் போட்டுட்டேன்னா கொஞ்சம் நேரம் ஃபேனுக்கு அடியில் உட்காந்துட்டேன். ஒரு 2 மணி நேரம், 2 மணி நேரம் இருக்காது, 1 மணி நேரம் உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வேர்வெல்லாம் அடங்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனேன். அதாவது துவைச்ச துணியெல்லாம் இருந்தது, சரி அதை காய போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதை விட்டோம்னாக்கா அடுத்து அதுக்கு ஒரு டைம் ஆகும், மதியானத்துக்கு மேலே நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படின்ட்டு நான் துவைச்ச துணியெல்லாம் அப்படியே வந்து காய போட்டு அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு 2 hours அப்படியே படுத்துட்டேன். எந்த வேலையுமே பார்க்கலை இன்றைக்கி. அதுக்கப்புறம் ஏன்னா பயங்கரமாக ஒரு மாதிரி கிருகிருன்னு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்டா வேலைக்கு அந்த வேலையை பார்த்தோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம என்ன தான் சொல்லுங்கள், வீட்டில் 1000 வேலை பார்த்தலாம், இந்த மாதிரி வந்து வெயிலில் போய் வயலில் வேலை பார்க்குறது அவங்களுக்குலாம் பெரிய சல்யூட்டு தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சுத்தமாக நம்மளால் முடியலை. அப்புறம் ஈவினிங் போல் டீ போட்டு குடிச்சிட்டு பாப்பா வந்து இந்த லீவு டயத்தில் அவளோட பொழுதுபோக்கே இந்த பெயிண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த கீ செயின் செய்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் தான். இது அவள் ஃப்ரெண்டுக்காகன்னு செஞ்ச கீ செயின். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அவள் வந்து
அவள் ஃப்ரெண்டோட பேரோட முதல் லெட்டரை வந்து அதில் போட்டு எழுதியிருக்கா. ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு ஃப்ரெண்டுக்கு இந்த கீ செயின் இது வந்து மண்டலா ஆர்ட் மாதிரி கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து அவளோட எல்லாருக்கும் கீ செயின் சரியில்லை பாப்பா, எனக்கு 2 கீ செயின் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம தலைவரோட விசில் சின்னத்தை தான் கீ செயினாக செஞ்சு கேட்டிருந்தேன். அதுக்கு ஒரு 2 நாள் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் செஞ்சான். இது வந்து 2 நாள் கழித்து தான் செஞ்சு கொடுத்துருந்தா. அதுக்கப்புறம் இது வந்து ஒன்று வந்து என் ஹஸ்பண்டோட காருக்கு, இன்னொன்று வந்து என்னோடய வண்டிக்கு கீ செயினாக வந்து 2 கேட்டிருந்தேன். அது ஒன்றும் பெருசும் சின்னதுமா அந்த கலர் வந்து அந்த கொடியோட கலர் இருக்குல்லையா, ரெட்டு இதெல்லாம் வர்ற மாதிரி அதை வந்து இந்த கீ செயின் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் செடிக்கெல்லாம் தண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செடிக்கு தண்ணி விட தான் வந்திருந்தேன். மல்லிகைப்பூவும் இப்போதைக்கு சீசனுங்கிறதுனால நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் ரெகுலராக இப்போ மல்லிகைப்பூ செடிக்கு மட்டும் தண்ணி விட்டுறது, தண்ணி விட்டாலும் விடலைனாலும் அதோட இதை வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனாலும் நான் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவையாவது அட்லீஸ்ட் வந்து தண்ணி ஊற்றிடுவேன். டெய்லி ஊற்ற முடியல அப்படின்னா கூட, ஏன்னா இதில் அடுக்கு மல்லியும் இருக்குது, ஒத்த மல்லியும் இருக்குது, 2மே இருக்கிறதுனால நிறைய பூ வந்து வருது. அதனால் 3 செடி கிட்ட வச்சுருக்கேன். 3-4 செடி கிட்ட இருக்குது. இன்னொன்றுலேருந்து அப்படியே வந்து பதியம் போட்டு தான் நான் வந்து இந்த செடியை வந்து ஒன்று தான் கடையில் வாங்கினது. அதுலேருந்து பதியம் போட்டு நான் அடுத்தடுத்த செடி வந்து உருவாக்கி வச்சுருக்கேன். இது ரொம்ப நல்லா பூவும் பயங்கர வாசமாக சூப்பராக இருக்கும். பூவெல்லாம் பறிச்சுட்டு அதையும் கட்டிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஃப்ரைடேங்கிறதுனால தலையில் கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு இருக்கிற கூந்தலில் இங்கேருந்து இம்பிட்டு பூ வைக்கிறது, அதனால் கட்டி டெய்லி இருக்கும். சரி அந்த பூ வீணாக போகுதே அப்படிங்கிறதுனாலையே கொஞ்சம் பூவை வந்து தலையில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தலையில் கட்டி வச்சுருக்கேன். நான் வச்சுருக்கிறது 2-3 நாளைக்கு முன்னாடி உள்ள பூ. என் கையில் இப்போ இருக்கிறது ஒரு 2 நாளாக பறித்த பூ தான். இது எல்லாமே இது இன்றைக்கி பறித்த பூ. மொட்டோட ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக மலராது. கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டு வச்சா தான் இந்த மாதிரிக்கு அழகாக உங்களுக்கு மலர்ந்து வரும். 1 வாரம் ஆனாலும் இந்த பூ அப்படியே இருக்கும். நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். நல்லா வைக்கிறதுக்கும் கொஞ்சம் வச்சாலும் போதும், அவ்வளவு நல்லாயிருக்கும். அதனால் இந்த பூவெல்லாம் பறித்து அப்படியே கட்டிட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் எடுத்து வச்சுட்டேன். இந்த பூ கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். சாமி படத்துக்கு போடுறதுக்குமே பார்த்திங்கன்னா செம்பருத்தியுமே நிறைய பூக்கிறனால நான் வந்து இப்போ கடையில் பூ வாங்குறத குறைச்சிட்டு செம்பருத்தி பூ வந்து சாமி படத்துக்கு போட்டுட்டு தலைக்கு பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ வந்து வச்சுக்கிறது. இருக்கிற கொஞ்சம் நிறைய மல்லிகைப்பூ இருந்துச்சு அப்படின்னா இந்த குட்டி குட்டி ஃபோட்டோக்கெலாம் வந்து கொஞ்சம் மல்லிகைப்பூ கட் பண்ணி வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. என்ன வேலை இருந்தாலும் நைட்டு கிச்சனை க்ளீன் பண்ணால் தான் நம்மளுக்கு நிம்மதியாக தூக்கம் வருது. அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து புல் பறிச்சோம் இல்லையா, அதுக்கு மறுநாள் எடுத்து இந்த ஒரு நாள் வேலை பார்த்ததுக்கே நம்மளுக்கு 10 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும் போலுக்கு. அந்த அளவுக்கு எனக்கு காலெல்லாம் பெயின் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும்னு நேற்றே முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு தோற்ற என் ஹஸ்பண்டும் வெளியூர் போயிட்டதுனால இன்றைக்கி பெருசாக லஞ்சை வந்து ஒன்றும் செய்யலை. சிம்பிளாக வந்து லஞ்சை செஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இப்போ நேற்று பறித்த புல்லெல்லாம் வந்து இருந்ததில்ல, அது வந்து அப்படியே போட்டால் பூச்சியெல்லாம் வந்து அடைஞ்சிருக்கனால அதை பற்ற வச்சு விட்டலாம்னு சொல்லி அதை பற்ற வச்சு விட்டுட்டேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சமையல், கழனி ரசமும் தேங்காய் துவையல் வந்து அம்மியில் தான் வந்து அரைச்சேன். இந்த சமையல் வந்து அதாவது இந்த சாப்பாடு வந்து என்னோடய ஃபேவரட் சாப்பாடு, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எப்போயாவது இந்த மாதிரி சிம்பிளாக சமைக்கணும் அப்படின்னா இதை தான் வந்து நான் ரெடி பண்ணிக்குவேன். மாவு அரைக்கும் போதே பணியாரத்துக்கும் அரைச்சி வச்சுருந்தேன்னா சரி அதில் பாதி மாவை எடுத்து இனிப்பு பணியாரம் இன்றைக்கி செஞ்சுக்கலாம், இன்னொரு நாளைக்கு கார பணியாரம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு மீதி மாவை எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி மாவு அரைக்கும் போது சப்பாத்தி போடும் போது அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செய்யலாம். இதுக்காக புதுசாக ஒன்று ட்ரை பண்ணாமல் இப்போ மாவு அரைக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் உளுந்த மாவு எடுத்து வடை, அது மாதிரி இட்லிக்கு அரைக்கிற அன்னைக்கு நம்ம கொஞ்சம் பால் கொழுக்கட்டைக்கும் அரைச்சி வச்சுக்கலாம். பணியாரத்துக்கு அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பணியார மாவை 2 தடவை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று கார பணியாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இனிப்பு பணியாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்நாக்ஸுக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பயிர் வகையில் ஊற வச்சுட்டோம்னாக்கா அதை ஒரு நாளைக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இனிப்பு பணியாரத்துக்கு வெள்ளைப்பாகு ஆல்ரெடி நம்மகிட்ட ரெடிமேடாக இருக்கிறதுனால அப்படியே வந்து மாவில் வெள்ளைப்பாகை ஊற்றிட்டு தேங்காய் மட்டும் வதக்கி அந்த மாவில் போட்டுட்டு அப்படியே பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சாச்சு. பணியாரம் பார்த்திங்கன்னா குண்டு குண்டாக சூப்பராக வந்து பணியாரத்துக்கு மாவு அரைக்கும் போது எப்போவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக தான் அரைக்கணும், ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு நல்லா குண்டு குண்டாக சூப்பராக வரும். தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பணியாரம் வந்து குண்டு குண்டாக வராது. சின்ன சின்ன தண்ணியை அரைச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம வெள்ளைப்பாகு ஊற்றும் போது இன்னுமே தண்ணியாயிரும். அதுக்காக தான் நம்ம முதல்லையே கொஞ்சம் தெக்காக அரைச்சிட்டோம் அப்படின்னா வெள்ளைப்பாகு ஊற்றும் போது கரெக்டாக வரும். இங்கிட்ட ஒரு பக்கம் பணியாரம் ஊற்றிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டீயும் போட்டு ஆரம்பிச்சிட்டேன். டீயும் போட்டுட்டு பணியாரத்தையும் வச்சு பாப்பாவும் நானும் சாப்பிட்டுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இந்த பணியாரம் சாப்பிடும் போது பாப்பாட்ட என்னோட சின்ன வயசு ஞாபகம் கதையெல்லாம் இருந்தது. அதை வந்து அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா எங்கள் வீட்டு சைடு பக்கத்தில் வந்து பணியாரம் வைப்பாங்க முன்னாடி, அதாவது நாங்கள்லாம் 6th 7th படிக்கும் போதுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பணியாரம் வைப்பாங்க. அந்த பணியாரமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை தான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி இருந்துச்சு பாப்பா இன்றைக்கி பணியாரம் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு டீயை கொடுத்துட்டு
இந்த கிணத்துக்கடியில் ஒரு மல்லிகைப்பூ செடி வந்து வச்சுருந்தேன். சரி அதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றாமையே இருந்தது. சரி அதுக்கும் தண்ணியை தெளித்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இங்கே வந்து நான் கிச்சனில் யூஸ் பண்ணுற அந்த தண்ணியெல்லாம் வந்து இதில் தான் வந்து ஊற்றிடுவேன். நான் வந்து இப்போ நானும் என் ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு தான் வந்து கிளம்பியிருந்தோம். எதுக்கு அப்படின்னா, ரொம்ப நாளாக என்னோடய கிச்சனுக்கு வாங்கணும்னு நினச்ச ஒரு 2-3 பொருள் தான். அதை வந்து இன்றைக்கி வாங்கிடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வந்து கடைக்கே வந்தோம். 2-3 கடையெல்லாம் வந்து பார்க்கல, ஒரே கடைக்கு தான் போனோம். அங்கேயே வந்து எனக்கு தேவையான பொருள்லாம் கிடச்சிச்சு. அதை வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. என்னென்ன வாங்கியிருக்கேங்கிறதையும் இந்த கேரட் துருவுற கிரேட்டரும் ஜூஸ் வடிகட்டுற ஃபில்டரும் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். ஏன்னா ரொம்ப பழைய மாடல், அதாவது என்னோடய கல்யாணத்துக்காக வச்சது. அப்போ அது வந்து ரொம்ப வந்து ஷார்ப்பெல்லாம் போய் கையெல்லாம் கீற ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் அதை வந்து வாங்கணும்னு நினச்சது. அடுத்து வந்து இந்த ஜூஸ் ஃபில்டரும் பார்த்திங்கன்னா அந்த ஓரங்களில் உள்ள இதெல்லாம் விட்டு இந்த வலையெல்லாம் பிஞ்சிருச்சு. அதனால தான் சரி அதையும் வாங்கணும்னு நினச்சது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இட்லி பாட்டு தான். இட்லி பாட்டு பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தான் வாங்கலாம்னு நினச்சேன். ஆன்லைனில் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆன்லைனில் பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலையெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட்டு கூட தான் இருந்தது. 2000க்கு மேலே தான் இருந்தது எல்லாத்தோட ரேட்டும். நான் ஏன் இப்போ இந்த இட்லி பாத்திரத்தை வாங்கினேன் அப்படின்னா, நான் வந்து சில்வர் குக்கர், சில்வர் கடாய் இது எல்லாமே வச்சுருக்கேன். ஆனால் இட்லி பாட்டு மாத்திரம் அலுமினியத்தில் வச்சுருந்தேன். அதோடு இல்லை, இப்போ கேஸ் வந்து தட்டுப்பாடாக இருக்கிறனால இண்டக்ஷன்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த 2 கான்செப்டோடு தான் இந்த இட்லி பாத்திரத்தை நான் வந்து வாங்கினேன். இட்லி பானை வந்து சில்வரில் வாங்கணுங்கிறது ரொம்ப நாள் யோசிச்சு வச்சது தான். இப்போ ஆன்லைனில் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு ரெடி கேஸ் வந்து கொடுக்கணும். அதனால இப்போதைக்கு அதோட பட்ஜெட் என்கிட்ட இல்லைங்கிறதுனால தான் இதை வந்து நான் வாங்கினேன். ஏன்னா நான் போட்ட பித்தளையெல்லாம் பார்த்தீங்கன்னா 2600 வந்தது. இது எல்லாம் சேர்த்து எனக்கு 2 இப்போ பழைய பித்தளை அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னா அது மேலே அது பாட்டுக்கு தான் கிடந்துகிட்டே இருக்கும். வருஷங்கள் ஆக ஆக அது பாட்டுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பெருசாக யூஸ் இருக்காது. நம்மளுக்கு தேவையில்லை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை கடையில் போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான இந்த மாதிரி பாத்திரங்களை. இந்த இட்லி பாத்திரமே நல்லா ஹெவி பாட்டமாக தான் இருந்தது. நான் வெயிட்டை செக் பண்ணி தான் வாங்கினேன். ஏன்னா நல்லா ஹெவியாக வெயிட்டாக இருக்கணும். லேசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு அது விட்டுரும். இது பார்த்திங்கன்னா குழியுமே நல்லா ஆழமாக இருந்தது. இந்த எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா கையில் கீறாமல் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி தான் நான் வாங்கினேன். இதோட அந்த பிளேட்டோட எட்ஜஸ், அதுக்கப்புறம் அந்த இட்லி பாட்டோட எட்ஜஸ், மூடி எல்லாமே அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி தான் நான் வாங்கினேன். இதுதான் நம்ம கிச்சனுக்கு வாங்கக்கூடிய புது வரவு. அதுக்கப்புறம் நான் இப்போ வாக்கிங் போயிட்டு இருக்கிறதுனால கால்வலி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லிப்பர் வந்து சாஃப்டான ஸ்லிப்பர் வாங்கலாம்னு சொல்லி அதையும் வாங்கியிருந்தேன். இதோட இந்த விளாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.